வணக்கம். ஓம் அகத்திசாய நமக. இது ரிஷப லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு சனி பகவான் 12 கட்டத்தில் எங்கே இருக்காருங்கிறத பார்த்து ஒரு பலன். சனி பகவானுக்கு மட்டுமான பலன். இப்போ இந்த மாதிரி தான் வீடியோ போடுறோம். நம்ம ஒவ்வொரு லக்னத்துக்கும் ஒவ்வொரு கிரகங்கள் எங்கே இருக்குதுன்னு அந்த வகையில் இது வரைக்கும் சூரியனுக்காக 12 லக்னத்துக்கும் போட்டாச்சு, சந்திரனுக்காக 12 லக்னத்துக்கும் போட்டாச்சு, செவ்வாய்க்கு 12 லக்னத்துக்கும் போட்டோம், புதனுக்கு போட்டாச்சு, வேழன் வெள்ளி எல்லாம் போட்டிருக்கோம். இப்போ சனி பகவானுக்கான ஒரு மேஷ லக்னத்தை முந்தைய வீடியோவில் போட்டோம். இப்போ அடுத்தது ரிஷப லக்னம். இந்த லக்னத்துக்கு சனி பகவான் 12 கட்டத்தில் எங்கெங்கே இருக்காருங்கிறத பார்த்து அதுக்கான பலன் என்ன அப்படின்றத நம்ம சொல்ல போகிறோம். இதனால் உங்களுக்கு என்ன பலன் அப்படின்னு கேட்கலாம். இப்போ ஒரு ஜோசியர் பலன் சொல்கிறாரு அப்படின்னாக்கா ஒரு 10 ஆஸ்பெக்டில் பலன் சொல்வார். அது என்ன 10 ஆஸ்பெக்ட்? இப்போ டாக்டர் இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட நம்ம ஒரு வியாதிக்கு போனாக்கா நம்மக்கிட்ட சில விஷயங்கள் எல்லாம் கேட்பார், சில சிம்டம்ஸ் எல்லாம் பார்ப்பார், எக்ஸாமினேஷன்லாம் பண்ணுவார். கண்ணில் எல்லாம் டார்ச் அடித்து பார்ப்பார், தொண்டையில் டார்ச் அடித்து பார்ப்பார், நாக்கை பார்ப்பார், கையை தொட்டு பார்ப்பார், சில விஷயங்கள்லாம் கேள்வி கேட்டு தெரிஞ்சுப்பார். இந்த மாதிரிலாம் பண்ணிவிட்டு அவர் ஒரு முடிவுக்கு வருவார். இது மேலோட்டமாக பார்த்துட்டு சரி இது இந்த மாதிரி தான் இருக்கும், ஒன்றும் பயப்படாதீங்க, ஏதோ 2 நாளைக்கு 3 நாளைக்கு சாப்பிடுங்க, சரியாகலைன்னா திருப்பி வாங்க, அப்போ நம்ம ஸ்கேன் பண்ணி பார்க்கலாம், டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம், லேபுக்கு அனுப்பி பார்க்கலான்னு சொல்லுவார். அது மாதிரி ஜோசியமும் அது மாதிரி தான். மேலோட்டமாக சொல்லக்கூடியது ஒரு 5 ஆஸ்பெக்ட் இருக்குது. அது என்னென்னா பார்த்தோன்னே தெரியும். அந்த கிரகம் ஸ்தானம், ஸ்தானாதிபதி, காரகம், பார்வை போன்றவைகள்லாம் பார்த்தோன்னே தெரிஞ்சு போயிடும். அது வரைக்கும் நம்ம ஒரு பலன் சொல்லலாம். அதுக்கு மேலே உள்ளார்ந்து டீப்பாக பார்க்கறது தான் அது பாகையா, சாரம் என்ன, யோகம் இருக்கா, தோஷம் இருக்கா, இந்த மாதிரி இன்னும் டீப்பாக ஒரு 10 ஐட்டம்லாம் பார்க்கலாம். அவஸ்தைகள் ஏதாவது இருக்கா, கிரகாவஸ்தை, இந்த மாதிரி எல்லாம் பார்ப்போம். அஸ்தமனமாக, வர்க்கமாக, இதெல்லாம் வக்ரமாக இருக்கா, வர்க்கோத்தம் பெற்றிருக்குதா, இந்த மாதிரி பல வகையில் நம்ம அதை ஒரு 10 அமைப்பில் நம்ம பார்க்குறது உண்டு. ஆட்சி உச்சம் பலம் இருக்குதா, நீச்சம் பார்க்கின்ற பலவீனம் இருக்கா, அப்படின்லாம் பார்ப்பாங்க. இதெல்லாம் பார்வையில் தெரியக்கூடியதை நாம் இப்போ சொல்கிறோம். மீதி என்ன பண்ணலாம், நீங்கள் ஜோசியரை போய் பார்க்கணும். இந்த பாதியில் இருக்கிறது வரைக்கும் பார்க்கறதுனால பலன் வந்தான்னா நிச்சயமாக நான் சொல்கிறக்கூடிய பலன் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். எவ்வளவு நடக்குங்கிற அளவு மட்டும்தான் உங்களோட ஜாதகத்தை பொறுத்து கூடலாம் அல்லது குறையலாம், அவ்வளோதான். ஆனால் இந்த பலன் நடக்காமல் போவோம்னா நடந்தே தீருங்கிறது மட்டும் உறுதியாக சொல்லலாம். இப்போ நம்ம பலனுக்கு போகிறோம். லக்னங்கிறது ரிஷபம், அதிலே சனி பகவான்னா என்ன? அப்போ அந்த சனி பகவானுக்கு ஆதிபத்தியத்திலேருந்து ஆரம்பிப்போம். அந்த ஆதிபத்தியம் என்னன்னா 9 மற்றும் 10க்கு அதிபதியின்னு அர்த்தம். 9ஆம் இடம், 10ஆம் இடம். இயற்கையாக 9, 10 2 கிரகங்கள் ஒன்றா சேர்ந்து அது பேர் தர்ம கர்மாதிபதி யோகம்னு பேர். தர்ம கர்மாதிபதி யோகம், தர்மஸ்தானத்துக்குரிய கிரகமும் கர்மஸ்தானத்துக்குரிய கிரகமும் இணைவதால் தர்ம கர்மாதிபதி யோகம் ஏற்படும். அந்த வகையில் ரிஷப லக்னத்துக்கு இயற்கையாக அவர் ரொம்ப நல்லவராக போயிடுறார். திரிகோண ஸ்தானத்துக்கு அதிபதியாகவும் தர்ம கர்மாதிபதின்ற யோகம் பெற்றிருக்கிறதுனால இந்த ஒரே ஒரு லக்னத்துக்கு மட்டும்தான் இந்த யோகம் இயற்கையாகவே இருக்கும். மற்றவங்களுக்கெல்லாம் 2 கிரகம் சேரணும், இவருக்கு சேராமலே அந்த யோகம் இருக்கும். ஏன்னா 9க்கு அதிபதி அவரே, 10க்கு அதிபதி அவரே. அந்த மாதிரி 2 வீட்டுக்கு அதிபதியாக இருக்கிற காரணத்தினால அது இயற்கையாகவே இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ அந்த வகையில் ரிஷப லக்னத்துக்கு இயற்கையாக சில நன்மைகள்லாம் இருக்குதுன்னு அர்த்தம். அவர் நல்லவரும் கூடவாக இருக்கிறார், நல்ல ஸ்தானத்துக்கு அதிபதியாகவும் நல்லவராகவும் இருக்கிறார். அப்போது பெரும்பாலும் இவர் எல்லா இடத்துலையும் நல்லது செய்ய போகிறார். எங்கேயாவது கெடுதல் செய்வாரானா ஒரு 2 இடத்துல தான் கெடுதலை செய்யலாம். எங்கே செய்யலான்னா மேஷத்தில் நிற்கும்போது நிறைய கெடுதலையும், அதுக்கப்புறமா தனுசில் நிற்கும்போது நிறைய கெடுதலையும் செய்வார். மீதி எங்கேயுமே அவ்வளோ கெடுதலை செய்ய மாட்டார். ஒரு வேளை துலாமில் நின்னா கூட அவ்வளோ கெடுதல் இருக்காது, கம்மியாக தான் இருக்கும். அந்த வகையில் மிக சிறந்தவராக கருதப்படுகிறார் ரிஷப லக்னத்துக்கு மட்டும் சனி பகவான். இப்போ நம்ம பலனை சொல்ல போகிறோம். லக்னத்திலே சனி பகவான் இருந்தார்னா யோகாதிபதியாக சனி பகவான் லக்னத்தில் இருக்கிற காரணத்தினால இவங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் அற்புதமாக இருக்கும். சதா காரியங்களை செய்து கொண்டே இருப்பார்கள்னு அர்த்தம். எப்பவுமே வேலையில் இருப்பாங்கன்னு அர்த்தம். ஆக சனி பகவான் லக்னத்தில் இருந்தால் சோம்பலாக இருப்பாங்களா? இல்லை. இந்த லக்னத்துக்கு சனி பகவான் லக்னத்தில் இருந்தால் அவங்க எப்பவுமே வேலையிலேயே இருப்பாங்கன்னு அர்த்தம்.
லக்னத்தில் சனி இருக்கிறது பாவகிரகமாச்சே பாதிக்குமா? இல்லை. அடிப்படை தேவைகள் உணவு, உடுத்த உடை, இருக்க இடம், போக்குவரத்து, வாகனம், தொலைபேசி சாதனம், இந்த மாதிரி பல விஷயத்தையே இந்த யோகாதிபதியாக இருக்கிற சனி பகவானே கொடுத்துருவார். இது இல்லாமல் அவங்கள சொந்த ஜாதகத்தில் இருக்க சுக்கிரனை பார்த்து இது கூட குறையலாம். அடுத்தது 2ஆம் இடத்துல இருந்தால் என்ன ஆகும்? இந்த 10ல் இருக்கிற சனி பகவான் லக்னத்தில் இருக்கிறனால அவங்க எப்போவுமே வேலையில் இருப்பாங்கன்றதையும் அதை ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது 2ல் இருந்தால் ஒரு வேளை ரிஷப லக்னத்துக்கு 2ஆம் இடமான மிதுனத்தில் சனி பகவான் இருந்தால் என்ன ஆகும்? 9ஆம் இடம் 2ல் இருக்குது, 10ஆம் இடம் 2ல் இருக்குது. அதனால் சனி 2ல் இருக்கிறதுனால சில குறைபாடு உண்டு. அது என்னன்னா தோஷம்னு கூட சொல்லுவோம். என்ன அந்த வகையில்? தனம், கல்வி, குடும்பம், வாக்கு, பார்வை, இவைகளெல்லாம் சில குறைபாடுகள் இருக்கலாம். இது ஒரு பக்கம். ஆனால் 9, 10 2ல் இருந்ததுன்னா அந்த பாதிப்பு ஒன்றும் தராது. ஸோ அந்த வகையில் தனம், கல்வி, குடும்பம், வாக்கு, கண் பார்வை எல்லாம் யோகமாகவே இருக்கும்னு அர்த்தம். 3ஆம் இடத்துல இருந்தால் என்ன ஆகும்? அப்புறம் 10ஆம் தேதி 2ல் இருந்தார்கள் இல்லையா, அதனால் என்ன பலன் ஆகும்னாக்கா, வேலையினால் நல்ல குடும்பத்தில் இருக்க நல்ல வேலையில் இருப்பாங்க, குடும்பத்திலே நல்ல வருமானங்கள் வரக்கூடிய அமைப்பெல்லாம் உண்டுன்னு அர்த்தம். அடுத்தது அல்லது குடும்ப தொழில் கூட ஒன்று உருவாகலாம். தொழில் ஸ்தானாதிபதியான சனி பகவான் குடும்பத்தில் அமைஞ்சா குடும்ப தொழிலை கூட ஒன்று உருவாகலாம்னு அர்த்தம். இப்போ ரிஷப லக்னத்துக்கு 3ஆம் இடமான கடகத்திலே சனி அமைந்திருந்தால் என்ன பலன்? சனி பகவானுங்கிறவர் கடகத்துக்கு நல்லவர் கிடையாது. அந்த வகையில் 3ஆம் இடத்துல இருக்கிற காரணத்தில் பலவீனமாக இருப்பார். அதனால் என்ன ஆகும் அப்படின்னா பெருசாக குறைபாடு ஒன்றும் வந்துடாது. ஏன்னா 3ஆம் இடம், 6ஆம் இடம், 11ஆம் இடம் சனி பகவானுக்கு நல்ல இடம். துலாம், மகரம், கும்பம் இந்த 3 இடங்களும் நல்ல இடம். ஆக இந்த 6 இடங்கள் அவங்களுக்கு நல்ல இடங்களாக இருக்கிற காரணத்தினால அதை தவிர மற்ற இடங்கள் தான் நம்ம விசாரிக்கிறோம். ஸோ அந்த வகையில் 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால பேசிக்காக பலத்தோடு இருக்கார். அதனால் யோகம்ங்கிறது ஓரளவுக்கு இருக்கும். திறமைக்கு ஏற்ற கீர்த்தி, புகழ், பெருமை, கௌரவம், தைரியம் இதெல்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு. கலை அல்லது கலை சார்ந்த துறைகளிலே வேலை செய்யக்கூடிய அமைப்பு உண்டு. வருமானம் பெருக்கக்கூடிய அமைப்பு உண்டு. 10ஆம் இடம்ன்ற வருமான ஸ்தானம் கலைங்கிற இடத்துல இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அது இளைய சகோதர ஸ்தானமாக இருக்கிற காரணத்தினால இளைய சகோதரத்தினால யோகம் வரலாம், அல்லது இவரே இளைய சகோதரத்துக்கு யோகவானாக அமையலாம். அப்புறம் வருமானம் இளைய சகோதரரோடு சேர்ந்து தொழில் பண்ணலாம், அல்லது இளைய சகோதரத்தினால வருமானங்கள் வரலாம், அல்லது இவர் இளைய சகோதரத்துக்கு வருமானம் செய்து வைக்கலாம். ஆக எல்லா வகையிலும் இதெல்லாம் நன்மையான சமாச்சாரமாகவே இருக்கிறது. அடுத்தது ரிஷப லக்னத்துக்கு 4ஆம் இடமான சிம்மத்திலே சனி பகவான் அமர்ந்திருந்தால் என்ன ஆகும்? 9 குடிவன் 4ல் இருக்கார். 4ஆம் இடத்துல இந்த பாவகிரகம் எங்கே நிற்குதோ அதெல்லாம் கொஞ்சம் பாதிக்கும். அதுக்கு நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறோம், ஒன்றா சொல்லிகிட்டு இருக்கிறோம். 2ல் இருந்தால் கல்வி, தனம், குடும்பத்தில் பாதிக்கும். 3ல் இருந்ததுன்னா இளைய சகத்துக்கு கொஞ்சம் தோஷம் உண்டு. 4ல் இருந்தால் மாத்திரு தோஷம். அது மட்டும் இல்லாமல் அசைமாசியா சொத்து சுக கேடு உண்டு. அசைமாசியா சொத்து சுகத்தில் கொஞ்சம் கேடு உண்டு. ஆரோக்கியத்தில் கேடு, தனக்கும் உண்டு, தன் தாயாருக்கும் உண்டு. இதெல்லாம் மைனருங்கிறதுனால அதை நான் பெருசாக எடுத்துக்கல, பெருசாக சொல்லலை. மேஜராக என்ன நடக்குங்கிறத நம்ம சொல்ல போகிறோம். அப்புறம் 9ஆம் இடம் 4ல் இருக்கிறதுனால அசைமாசியா சொத்துக்கள், வீடு, மன, வாகன வசதி வாய்ப்பு, சுகம், சௌகரியம் மற்றும் மேற்படிப்பு போன்றவைகள்லாம் பெறக்கூடிய அமைப்பு, பட்டப்படிப்பு போன்றவைகள்லாம் பெறக்கூடிய அமைப்பு இந்த 4ல் இருக்கிற சனி பகவான் தருவார். அதே நேரத்தில் 10ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல இருக்கிற காரணத்தினால அசைமாசியா சொத்துக்கள், வீடு, மன, வாகன வசதி வாய்ப்பு மற்றும் படித்த படிப்புக்கு ஏற்ற மாதிரியான வருமானம் இதெல்லாம் கிடைக்கும். சொத்துக்குள்ளேயும் வருமானம் கிடைக்கும், படிப்புனாலேயும் வருமானம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் எடுத்துக்கணும். இப்போ அடுத்ததாக ரிஷப லக்னத்துக்கு 5ஆம் இடமான கன்னியிலே சனி பகவான் இருந்தால் என்ன அர்த்தம்? ஒரு திருகோணபதி இன்னொரு திருகோணத்தில் இருப்பது சிறப்போ சிறப்பு. அந்த வகையில் 5ஆம் இடத்துல சனி பகவான் இருந்தால் புத்திரஸ்தானத்தில் சனி இருக்காருன்னா புத்திர தோஷம்னு சொல்லுவோம். அது மைனரு, அதை நம்ம பெருசாக எடுத்துக்க வேண்டாம். மேஜராக என்ன இருக்குது? 9ஆம் இடம் 5ல் இருக்குது. சாஸ்திர ஞானம் இருக்கும், தர்ம சிந்தனை இருக்கும், பக்தி இருக்கும், புண்ணியத்தில் நம்பிக்கை இருக்கும், புண்ணிய காரியங்கள் செய்கிறதில் ஈடுபாடு இருக்கும். இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் எல்லாம் செய்யக்கூடிய அமைப்பு. அதே போல் 10ஆம் இடம் 5ல் இருக்கிறதுனால ஆன்மீக ரீதியான நேர்மையான வழியில் இப்படி தான் சம்பாதிக்கணும்னு எண்ணம் வரும். தர்ம சிந்தனையோடு சம்பாதிக்கணும்னு எண்ணம் வரும். குறைந்த லாபத்தை வச்சு தொழில் செய்யலான்னு எண்ணம் வரும். ஆன்மீக சிந்தனையோடு கூடிய சர்வீஸோடு கூடிய வருமானமாக இருக்கும். சேவையும் செய்வாங்க, அதே நேரத்தில் அதில் வருமானம் இருக்குன்ற மாதிரி இருக்கும். ரெண்டுமே சேர்ந்துருக்கும். ஆக மொத்தத்தில் இதுவும் சிறப்பான பலாபலம். நல்ல அந்தஸ்து, கௌரவம் இதெல்லாம் அவரோட தொழில் ரீதியாக
சொசைட்டியில் அவருக்கு கிடைக்கக்கூடியது. அடுத்து ரிஷப லக்னத்துக்கு 6ஆம் இடத்துல சனி பகவான் இருந்தால் என்ன ஆகும்? 6ஆம் இடம் சனி பகவானுக்கு நல்ல இடம். துலா ராசியில் இருக்கிறதுனால 6ங்கிறது ரிஷபத்துக்கு, 6ன்றது துலா ராசியார், அந்த இடத்துல உச்சம் பெறுகிறார். அதுவும் நல்ல விஷயம். இந்த 2 நல்ல காரணத்துக்காக வரவனுக்கு எதிரிகளுக்கு எல்லாம் சிம்ம சொப்பனமாக இருக்கக்கூடிய அமைப்பு, வெற்றி மேலே வெற்றி தரக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரி இருக்கும். 9ஆம் இடம் 6ல் இருக்குது. அதனால் பித்ருக்கு ஏதாவது கொஞ்சம் தோஷங்கள் கொடுக்கறதுக்கான அமைப்பு, பித்ரு தோஷம், அப்பாவுக்கு மேலே பிதா மற்றும் பித்ருக்கான தோஷங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு. அப்பாவுடைய தாத்தா, அந்த மாதிரி அப்பா சார்ந்த விஷயங்களான சொத்து பத்துக்கள்லையோ அல்லது ஆரோக்கியத்திலெல்லாம் கேடு பிரச்சனைகளும் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டுன்னு அர்த்தம். வில்லங்கங்கள் இருக்கும் அல்லது நோய் நொடி இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும்னு அர்த்தமாக இருக்கிறது. 9ஆம் இடம் 6ல் இருக்கிறது, அது ஒரு குறைபாடுகள் உண்டு. ஆனால் அது உச்சமாக இருக்கிறதுனால நன்மையிலேயே முடியுங்கிற மாதிரி நம்ம அர்த்தம் எடுத்துக்கலாம். 10ஆம் இடம் 6ல் இருக்குது. 10 கிரகம் 6ல் இருந்தால் வருமானம் கெடுன்னு அர்த்தம். கடன் வழக்கு, வியாதி, சண்டை சச்சரவு, நோய் நொடி போன்றவைகள்லாம் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பெல்லாம் உண்டாகலாம். ஆனால் 10ஆம் இடம் 6லே உச்சம் பெற்றிருக்காரு, சனி பகவானுக்கு பலம் கூடுதுங்கிறதுனால நான் சொன்ன விஷயங்களே அவருக்கு தொழிலாக அமைகிற பட்சத்தில் இந்த பாதிப்பு வராது. கடனோ வழக்கு, வியாதியோ, சண்டை சச்சரவு, நோய் நொடி போன்ற மக்களுடைய கர்மாக்களை தீர்த்து வைக்கிற மாதிரியான வேலையை தேர்ந்தெடுத்துட்டாங்கன்னா அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராமல் உச்ச வருமானம் பெறக்கூடிய அமைப்பு உண்டு. கர்ம தொழிலை செய்யலாம். அடுத்தவங்களோட கர்மாவை போக்குற தொழிலை செய்கிறது ரொம்ப சிறப்புன்னு அர்த்தம். அடுத்தது ரிஷப லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல சனி பகவான் இருந்தால் என்ன ஆகும்? 7ல் சனி இருக்கிறதுனால ஒரு பலன், அதை முதல்ல சொல்லிடுறேன். கலத்திர தோஷம், அடங்கா கலத்திரம், குரூர கலத்திரம், இந்த மாதிரி சில விஷயங்களை சொல்லுவோம். 7ல் சனி இருந்தால் நமக்கு பொருந்தாத வாழ்க்கை துணையாக அமைஞ்சிரும்னு அர்த்தம். அது ஒரு பக்கம். அது ஏதாவது வகையில் நிவர்த்தி பண்ணிட்டீங்கன்னா 9ஆம் இடம் 7ல் இருக்கிறதுனால வாழ்க்கை துணையின் காரணமாக யோகம் அமோகம் அப்படின்ற இருக்கும். ஒரு சிலருக்கு பொருந்தாதவராக இருந்தாலும் அதிர்ஷ்டம் தரக்கூடியவராகவும் பொருளாதாரத்தை மேம்படுத்தி கொடுத்தவராகவும் இருப்பார். அதனால் இந்த பணத்தை பார்த்தோன்னா எல்லாம் என்ன பண்ணுவாங்க? ஏற்றுப்பாங்க. அவர் சரியில்லை, குரூரமானவராக, அவர் அப்படித்தாங்க, பரவாயில்ல, ஏன்னா கொடுக்குறாரு. அதிர்ஷ்டம், சௌபாக்கியம், பொருளாதாரம், வருமானம் இதெல்லாம் கொடுக்கறதுனால அந்த வாழ்க்கை துணையை என்ன பண்ணுவாங்க? சகிச்சுப்பாங்க, அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க, அந்த மாதிரி இருக்கும். ஆனால் 2 கலந்துருக்கு பாருங்கள். 7ஆம் இடத்துல சனி இருக்கிறது குரூர கலத்திரம் அல்லது கலத்திர தோஷம், அந்த மாதிரி ஆகாத கலத்திரம், பொருந்தாத கலத்திரம் அப்படின்னு இருக்குது. அதே நேரத்தில் 9, 10 7ஆம் இடம் பலம் பெற்ற காரணத்தினால யோகமும் வருமானமும் இவங்களால நமக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டுன்னு அர்த்தம். வாழ்க்கை துணையாலே இதெல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ கலந்த பலனாக நீங்கள் அர்த்தம் எடுத்துக்கலாம். இப்போது ரிஷப லக்னத்துக்கு 8ஆம் இடத்துல இருந்தால் என்ன ஆகும்? நான் ஆரம்பத்திலே சொன்னேன், தனுசுலேயோ அல்லது மேசத்துலேயோ இருந்தால் கெடுதலை செய்வாங்க. ஸோ 9ஆம் இடத்துக்கு அதிபதி 8ல் போய் இருந்தால் என்ன ஆகணும்? ஒரே ஒரு நன்மை, ஆயுள் கொஞ்சம் தீர்க்கம். யோக கிரகம் ஆயுள் ஸ்தானத்தில் இருந்தான்னா ஆயுள் யோகம் உண்டு. சனி பகவான் 8ல் இருந்தார்னா தீர்காயுள் உண்டு. ஆக இந்த வகையில் ஆயுள் மட்டும் கொஞ்சம் கூடுதலாக இருக்கக்கூடிய அமைப்பு. மற்றபடி தனக்கும் யோக தடைகள் ஏற்படக்கூடிய அமைப்பு, ஆன்மீக அனுகிரகங்கள் கிடைக்காம போகக்கூடிய அமைப்பு, குருவோட அனுகிரகம் கிடைக்காம போகக்கூடிய அமைப்பு, மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் மாதா விட்டுடுங்க, பிதா குரு தெய்வ அனுகிரகங்கள் அற்று போகக்கூடிய அமைப்பு அப்படின்னு அர்த்தம். அதாவது மாத்ரு தோஷம், குரு தோஷம், மாத்ரு தோஷம் இல்லை, அதை விட்டுடுங்க. பிதா தோஷம், பித்ரு தோஷம், குரு தோஷம், தெய்வ குற்றம் இவைகள்லாம் இருக்கும்னு அர்த்தம். எதுக்கு? 9ஆம் 10ஆம் அதிபதியான சனி பகவான் அஷ்டமத்தில் இருந்தார். அது மட்டும் இல்லாமல் இந்த காரணத்தினால என்ன ஆகுது அப்படின்னாக்கா வருமானம் தடைபடும்னு அர்த்தம். வருமானம் அல்லல் படுத்தும்னு அர்த்தம். நிறைய பிரச்சனைகளை ஏற்படுத்தும்னு அர்த்தம். ஆக இது நல்ல அமைப்பு இல்லை. இப்போது ரிஷப லக்னத்துக்கு 9ஆம் அதிபதி 9லே இருக்காருன்னு வச்சுப்போமே, மகரத்திலே இருந்தால் ஆட்சி பெற்றிருக்கார், பலமாக இருக்கார். திரிகோண ஸ்தானாதிபதி தன்னோட சொந்த வீட்டில் ஆட்சி பெற்று பலமாக இருப்பதனால அற்புதமான பலன்கள், சௌபாக்கியமும் பெற்று வாழக்கூடிய அமைப்பு உண்டு. இதனால் நல்ல சொசைட்டியில் நல்ல பெரிய மனுஷனாக வாழக்கூடிய அமைப்பு உண்டு. ஆன்மீக ரீதியாக நேர்மையான நல்லவன்னு பேர் வாங்குற மாதிரி இப்படிலாம் வாழக்கூடிய அமைப்பு உண்டு. ஆக 9ஆம் இடத்து சனி பகவான்
அமோகமான பலனும் அதிர்ஷ்டமான பலனும் தரக்கூடியது. ரிஷப லக்னத்துக்கு 10ஆம் இடமான கும்பத்திலே சனி பகவான் இருந்தால் அங்கேயும் ஆட்சி தான். அதனால் சசயோகம்னா சொல்லக்கூடிய ஒரு ராஜயோகம் ஏற்பட்டிருக்கு. அதனால் நேர்மையான தொழில், அடுத்தவங்களோட கர்மா கரைக்கிற தொழில், முக்கியமாக வக்கீல் போன்ற துறை, இல்லை ராஜாங்க உத்தியோகம் இவைகளெல்லாம் தேர்ந்தெடுக்கலாம். அல்லது சொந்த தொழில்னா இரும்பு சார்ந்த தொழில் இவளெல்லாம் சில ப்ரொஃபஷ்னலாக எடுக்கணும் அப்படின்னாக்கா பெரும்பாலும் வக்கீல் தொழில் எடுத்தாங்கன்னா ரொம்ப நல்லது அப்படின்னு அர்த்தமாக இருக்கும். அல்லது விவசாய பொருளாக இருந்தால் எள்ளு பொருட்களை செய்கிறது, நல்லெண்ணெய் விற்கிறது, இது மாதிரியான தொழிலும் பண்ணலாம். ஆக 10ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறது அற்புதமான பலன், வருமானம் அமோகமாக இருக்கும். ஒரு சிலருக்கு கட்டட சார்ந்த துறைகளும் அமையும்னு அர்த்தம். ஏன்னா அவரோட பார்வை 4ல் விழுறதுனால நிலப்புலம் சார்ந்த, விவசாயம் சார்ந்த, அப்புறம் வீடு, மன, வாகன வசதி வாய்ப்பு, வாகனம் கூட வரும், ஆட்டோமொபைல்ஸும் வரும். ஆக வீடு, மன, வாகனம், விவசாயம் போன்ற துறைகளில் ஈடுபடலாம். அல்லது தொழில்துறையில் ஃபேக்ட்ரி போன்ற அமைப்பில் இருக்கலாம். பல பேரை வச்சு வேலை வாங்கலாம். அல்லது அரசாங்கத்தில் இருந்து பச்சை விங்கில் கூட கையெழுத்து போடலாம். இந்த மாதிரியான அமைப்பெலாம் உண்டு. ராஜயோக ஜாதகமாக இருக்கும் ரிஷப லக்னத்துக்கு 10ல் சனி இருந்தால். இப்போ அந்த சனி பகவான் 11ல் இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னா நல்ல பலன்தான். யோகம் அமோகம், வருமானம் அமோகம், வசதி வாய்ப்பு அமோகம், லாவிஷ்டாக செலவு பண்ணி லக்ஸரியாக வாழக்கூடிய அளவுக்கு பெரிய வருமானம் பெற்று வாழக்கூடிய அமைப்பு உண்டு. சிறப்பு அப்படின்னு அர்த்தமாக இருக்குது. ஒரு வேளை அந்த மேசம்னு சொல்லக்கூடிய 12ஆம் இடத்துல போய் ரிஷப லக்னத்து 12ஆம் இடத்துல சனி பகவான் இருந்தார்னா என்ன ஆகும்னா ரொம்ப சிக்கல். அப்பானால நிறைய இழப்புகள், இல்லாத அப்பாவே இழக்க வேண்டிய சூழல்கள், யோகம் அதிர்ஷ்டமெல்லாம் காலவரையும் தனவரையும் பொருள் வரையமாக போகிறது, யோக விரயம் ஆகிடக்கூடிய அமைப்பு, வருமான இழப்பு, வருமானத்துக்காக அலைச்சல், தூரதேச பயணம், இந்த மாதிரி எண்ணற்ற தொந்தரவுகள் எல்லாம் சமாளிக்க வேண்டியது இருக்கும். ஆக காலில் வேறு நோய் ஏற்படுறது, காலில் பாதிப்பு ஏற்படுத்துறது, அல்லது சிலருக்கு ஊனம் ஏற்படுத்துறது, இந்த மாதிரியான சிக்கலும் உண்டு. முடியெல்லாம் சீக்கிரமாக கொட்டி போகிறது, அல்லது முழுக்க வெள்ளையாக போயிடுறது, இந்த மாதிரியான பிரச்சனையும் இருக்கும். ஆக ரிஷப லக்னத்துக்கு 12ஆம் இடத்துல இருக்க சனி பகவான் நன்மை செய்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நன்றி, வணக்கம். அடுத்த லக்னத்துக்கு அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.